ஹலோ கைஸ், வாங்கடா இன்னைக்கு ஒரு புது எஃப்எஃப் பார்க்கலாம். டேரெக்டாக வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு போயிடலாம். எல்லோரும் உங்களோட ஹெட்செட் போட்டுக்கோங்க. இன்ட்ரோ வந்து ஜேகே வந்து டாக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இப்போ தான் வந்து படிச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனில் இருக்கீங்க. அதாவது ஜேகே கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கெட் டுகெதர். அங்கே வந்து எல்லாருமே ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க. சில பேருக்கு கிட்ஸ் இருக்குது, சில பேருக்கு கிட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் போயிருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து உங்ககிட்ட சொல்கிறான், வயன் இங்கே சமத்தாக இருக்கணும், என் மானத்தை வாங்கக்கூடாது, புரியுதா? நான் உன்னை ஒரு இடத்துல கூட்டு போய் உட்கார வைப்பேன், அந்த இடத்த விட்டு நீ எழுந்தக்கூடாது, புரியுதா அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்களும் சரி ஜேகே அமைதியாக இருக்கேன் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் டைம் ஆகுது. பஃபே சிஸ்டம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுட்டை பார்த்தோன்னே ஐ எல்லாமே இருக்கே, ரகரகமாக வகை வகையாக இருக்கே பையன், ஒரு புடி பிடிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அப்படி அதை பார்த்தோன்னே ஜேகேக்கு ஐயோ இப்போ தானடா சொன்னேன் இவளுக்கு அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிறான். அப்போ ஜேகே வந்து வையன், இது வரைக்கும் நீ வந்து சாப்பாடை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? எல்லாரும் ஒன்று தான் பார்க்குறாங்க, ஒழுங்காக எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? இப்போ தானே சொன்னேன் ஒன்று அமைதியாக உட்காரணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஜேகே அங்கே பாரு, ரசகுல்லா, பன்னீர் ஜாமுன், பானிபூரி, பேல்பூரின்னு என்னென்னமோ இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டு நான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து அதெல்லாம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுமா? தயிர் சாதம் புளி சாதம்லாம் இருக்குது, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? எது நல்லது இல்லையோ அது மட்டும்தான் வேணும் உன் கண்ணுக்கு தெரியும். ஒழுங்காக அமைதியாக இங்கே உட்காரு, நான் போய் உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு போகிறான். அப்போ நீங்களும் வந்து இன்னைக்கு தான் என்னை ஒழுங்காக சாப்பிட விட்டுருக்கான், நீ ஹிட்லர் இவன் கூட ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க அமைதியாக. அப்போ ஜேகேவும் வந்து தட்டில் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வரான். ஃபுல்லாக ஹெல்த்தி ஃபுட்ஸாக இருக்குது, சாலடு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. அப்போ நீங்கள் வந்து அவனை பார்த்து என்ன ஜேகே இது, அட்லீஸ்ட் ஒன் டே கூட நான் ஒழுங்காக சாப்பிடக்கூடாதா உனக்கு? ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஐஸ் வைக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறம் அது ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து போயிட்டான். நீங்களும் வந்து ரொம்ப நேரமாக சாப்பிட்ற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து நடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சில குட்டீஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அப்படியே நைஸாக எழுந்துச்சி போகிறீங்க பிளேட் எடுத்துகிட்டு, அப்படியே அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க நின்றுட்டு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே நைஸாக போய் அதில் கொட்டுறான்னு போகும்போது டக்குன்னு ஜேகே வந்து பிடிச்சிட்டான். அப்படியே உங்கள் காதை பிடிச்சி திருக்குறான். அதானே பார்த்தேன், என்னடா இந்த ஃப்ராட் இன்னும் எதுவுமே பண்ணலையேன்னு. ஒழுங்கா இங்கே வா, இங்கே உட்காரியா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னாடி உட்கார வைக்கிறான். ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஒழுங்காக நான் இங்கே தான் இருப்பேன், இப்போ நீ சாப்பிட்டு முடிக்கிற வயன், இது சாப்பிட்டா தான் வந்து உனக்கு ஜங்க் ஃபுட்ஸ், இல்லைனா ஒன்றுமே கிடையாது. இப்போ நீயே முடிவு எடுத்துக்கோ, வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறான் அவங்கள. அப்போ நீங்களும் வந்து அமைதியாக சாப்பிட்றீங்க. போதும் ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பிச்சிருவேன், ஒழுங்காக சாப்பிட்டு முடி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க ஃபுல்லாக. பார்த்தியா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு வாங்கி தரான். நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் ஜேகே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிட்டான். இப்போ வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு குட்டி நாய் வந்து ஓடி வருது. அதுக்கு செயின்லாம் போட்டு தான் இருக்குது, பட் வந்து அது அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டுருக்கு அழகாக. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. அதை பார்த்தோன்னே நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு ஏய் குட்டி நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நாய்னா ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஜேகே கிட்ட கேட்குறீங்க, ஆனால் ஜேகே வந்து வாங்கி தர மாட்டுறாரு. ஏன்னா வந்து 2 பேருமே வந்து வீட்டில் இல்லை, ஸோ அதை வந்து பார்த்துக்க முடியாது, அதுதான் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாங்கி தரேன், இப்போ வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அது கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை கொண்டு போய் வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதோடய வாலை வந்து தெரியாமல் மறிச்சிடுறீங்க. அது வந்து அதான் பிளேட்டை வச்சுட்டு திரும்பி தானே போக முடியும், திரும்பி இப்படி நடந்து போகும்போது வாழை கரெக்டாக மறிச்சிடுறீங்க. அது டக்குன்னு உங்களை வந்து கடிச்சிச்சு பின்னாடியே. உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில. அப்படியே பிளேட்டை கீழே போட்டிங்க. ஜேகே வந்து அங்கேருந்து ஓடி வரான் பார்த்துட்டு.
அப்புறம் உங்க கிட்ட வந்து கேட்குறான், "என்னாச்சு வயன்? ஏன் வந்து தட்ட கீழ போட்ட? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க அப்படியே வந்து உட்காந்துட்டேங்க. "என்ன ஆச்சு? நான் ஏதாவது பண்ணுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க வந்து அப்படியே உங்க அழறத வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு செம்மையா அழ வருது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி தானே கடிச்சிச்சு. அது எப்படி வந்து சொல்ல முடியும்? பின்னாடி தான் கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் கேட்டுட்டு இருக்கான். "என்ன ஆச்சு? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க "ஒண்ணும் இல்ல ஜிங்கி, நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவனும், "ஓ சரி சரி வா உடனே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போயிடுறான். ஆக்சுவலி அவங்க கூட்டிட்டு போகும்போது கூட, "ஜேகே உன்னோட கோட் கழட்டி தரியா ப்ளீஸ்? எனக்கு பின்னாடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க திரும்பு" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஒண்ணும் இல்ல ஜேகே ப்ளீஸ் நீ தா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்து கழட்டி வந்து அத கட்டிக்கிறீங்க. அப்படியே வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து நீங்க டைரக்ட்டா வந்து வீட்டுக்கு போனோனே பாத்ரூம்குள்ள தான் போறீங்க. உள்ள போயிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு வந்து மிரர்ல பார்த்தா ரத்தம் வருது. இவ்ளோ பெருசாலாம் இல்ல. பட் இருக்கு ஆனா. உங்களுக்கு ஒரு செமையா வலிக்குது. உள்ளயே வந்து லைட்டா அழறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து கதவு தட்டுறான். "வயன் ஏதாவது வேணுமா? என்ன ஆச்சு? உள்ள என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க வந்து, ஒண்ணும் இல்ல ஜேகே ஏதோ முடிஞ்சிச்சு. வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு வெளில வரீங்க. அப்புறம் போய் உடனே வந்து பெட்ல படுத்துட்டு எப்படி நார்மலா மேல சீலிங்க பார்த்த மாரி படுப்போம், அந்த மாரி தான் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு படுத்தோனே செமையா வலிக்குது. ஆனா உங்களால ஜேகே கிட்ட சொல்லவும் முடியல. உங்களுக்கு ஆனா பெயினும் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்க கிட்ட வரான். "என்னம்மா ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லியும் உங்களோட வயித்த வந்து தடவி குடுக்குறான். அப்ப நீங்க வந்து அழ ஆரம்பிச்சிடுறீங்க. "ஜேகே என்ன வந்து நாய் கடிச்சிச்சு" அப்படி சொல்றீங்க. அப்போ ஜேகே வந்து, "நாய் கடிச்சிச்சா? எங்க கடிச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்க வந்து, "எங்கேயும் இல்ல." "வயன், இப்போ நீ தானே சொன்ன நாய் கடிச்சதுன்னு. எங்கன்னு கேட்டா எங்கேயும் இல்லைன்னு சொல்ற. ஒழுங்கா காமி" அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்க வந்து டக்குன்னு வந்து திரும்பி படுக்கிறீங்க. "என்ன வயன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "பின்னாடி கடிச்சிச்சு நாய்" அப்படி சொல்றீங்க. ஒரு குழந்த மாதிரி. "சரி இரு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி கை வைக்கிறான் உங்க பேண்ட்ல. நீங்க வந்து, வேணாம் 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 ப்ளீஸ் ஜேகே வேணாம்" அப்படின்னு சொல்றீங்க. "வயன், நான் எதுவுமே பார்க்காத மாரி பண்ணாத நீ. ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அவனே. அது வந்து லைட்டா வந்து பிளட் வருது. "என்ன வயன் இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கழட்டிடுறான். கழட்டிட்டு வந்து அப்படியே படுத்துட்டுரு. "ஏதாவது அசைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், இப்போ அவ்வளோதான் நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட தான் போய் எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் இந்த ஆன்டிசெப்டிக்கு லிக்விட்லாம் இருக்கும்ல, அத வந்து பஞ்சுல முக்கி வந்து வச்சு விடுறான். வைக்கும்போது, வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அசைறீங்க. அப்போ ஜேகே வந்து, "வயன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிருவேன். அமைதியா படு. வலிக்க தான் செய்யும். உன்னை யாரு வந்து நாய்க்கிட்டலாம் போ சொன்னா?" அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுக்கப்புறம் வந்து ஊசி ரெடி பண்றான். நீங்க வந்து சொல்றீங்க, "ப்ளீஸ் ஜேகே ஊசிலாம் வேணாம் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து, "நாய் கடிச்சா ஊசி போட தான் செய்வாங்க. என்ன வேணும் இது? குழந்த மாரி பண்ணாத. அமைதியா படு" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஊசி போடுறான். நீங்களும் வந்து அழறீங்க. "ஜேகே ப்ளீஸ் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க. அவ்வளோதான்டா 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 முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி விடுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொன்னு போடுறான். ஜேகே விடுடா" அப்படின்னு சொல்லி நீங்க கத்துறீங்க. அப்போ வந்து "முடிஞ்சிச்சுடா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். சரியா போயிடும் ஓகேவா?" அப்படின்னு சொல்லி தேய்ச்சி விட்டு உங்களுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து, "எத்தனை ஊசி போடணும் இன்னும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்து, "இன்னும் 4 ஊசி போடணும். வாரத்துல 1. அடம் பிடிக்காம போட்டுக்கணும் ஓகேவா? இந்த மாதிரி அடம்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கன்ஃபார்மாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவேன். அப்புறம் 4 பேர் வந்து உன்னை பிடிப்பாங்க. பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்க வந்து, "ஆஹா அடம் பிடிக்க மாட்டேன்" அப்படி சொல்றீங்க. அச்சோ! "சரிங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஹக் பண்ணிக்கிறான். "ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்றான்.
ஆமா, ரொம்ப வலிக்குது ஜேகே. அப்படின்னு சொல்லி நீங்க அழறீங்க. அச்சோ! சரிடா, சரிடா. ஒண்ணும் இல்ல சரியா? சரியா போயிடும். நான் இங்க தானே இருக்கேன். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி உங்கள சமாதானப்படுத்துறோம். அப்புறம் இதே மாரி தான் ஒரு ஒரு வாட்டி ஊசி போடும்போதும் நீங்க ஒரு ஒரு மாரி அடம் பிடிப்பீங்க. ஜேகே வந்து உங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஊசி போட வச்சிருப்பான். அப்புறம் அவ்வளோதான்டா. இதோட நான் இந்த ஒன் ஷாட்ட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கடா. தேங்க் யூ.